ஓம் சாந்தி. 10/5/2026 காலை முரளி. அவ்வக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட்டு 30/1/2010. முரளியின் தலைப்பு: 4 பாடங்களிலும் ஸ்வமானத்தின் அதாவது சுயமரியாதையின் அனுபவ சொரூபமாகி அனுபவத்தின் அத்தாரிட்டியை அதிகாரத்தை செயலில் ஈடுபடுத்துங்கள். இன்று பிராமண உலகின் படைப்பாளரான பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள தனது பிராமண உலகை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு பிராமணர்களும் முழு உலகிலும் விசேஷ ஆத்மாக்களே, கோடியில் ஒருவரே. ஏனென்றால் சாதாரண உடலில் வந்துள்ள தந்தையை தெரிந்து கொண்டனர். பிராமண குழந்தைகள் நிறைய பேர், ஆனால் பாபாவால் செலெக்ஷன் பண்ண விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறோம். கோடியில் ஒருத்தர் தான். ஏன்னா சாதாரண உடலில் வந்திருக்கின்ற பாபாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால நாம் எல்லாரும் கோடியில் ஒருத்தர் தான் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்கிறாரு. பாப்தாதாவும் உள்ளத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு உளமார்ந்த அன்பினை தருகின்றார். ஒவ்வொரு குழந்தைகளும் தந்தையின் அன்பில் மூழ்கியவராக, உள்ளத்தில் தந்தையை வைத்தவராக தன்னை அனுபவம் செய்கின்றனர். பாபாவுக்கு நாம் எல்லாருமே பிரியமானவர்கள். அதே நேரத்தில் பாபாவுக்கும் நம்மளை பிடிக்கும். இப்போ அந்த மாதிரியான அனுபவம் நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க தானே அப்படின்றார். தந்தையை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு குழந்தைகளும் மிகவும் பிரியமானவர்களே, அனைவருக்கும் அன்பானவர்களே. குழந்தைகளான நீங்கள் அனைவரும் நாங்கள் யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று அனைவருக்கும் சவால் விடுகின்றீர்கள். உலகத்துக்கே நாங்கள் யோகி வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சவால் விட்டுட்ருக்குறோம். யோகம் செய்பவர் மட்டுமல்ல, யோக வாழ்க்கையை வாழ்பவர்கள். வாழ்க்கை என்பது 2 மணி நேரமோ 4 மணி நேரமோ அல்ல. வாழ்க்கை சதா காலத்திற்கும் இருக்கும். நடமாடும் பொழுதும் செயல் புரியும் பொழுதும் யோகியாக வாழும் நிரந்தர யோகி. யோகி வாழ்க்கையினாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் கணக்கெல்லாம் போட்டு இருக்காது. வாழ்க்கை முழுவதுமே நடமாடும் பொழுதும் செயல் செய்யும் போதும் யோகியாக வாழக்கூடிய நிரந்தர யோகியாக இருப்பது, அதுதான் யோகி வாழ்க்கை. யோகத்தில் அமர்ந்தாலும் எந்த செயல் செய்தாலும் கர்ம யோகியாக இருப்பது, சதா யோகியாவதே வாழ்வின் லட்சியமாகும். அத்தகைய யோகியாக, இயல்பான யோகியாக தனது வாழ்வை அனுபவம் செய்கின்றீர்களா? பாபா கேட்குறாங்க. அப்படி நான் வாழ்க்கை முழுவதுமே யோகி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிற அனுபவம் செய்துட்ருக்கிறீங்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் மின்னுகின்ற பாக்கியத்தை பார்க்கின்றார். என்ன பார்க்கின்றார்? எனது ஒவ்வொரு குழந்தையும் சுயமரியாதையுடன் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றார்களா என்று. ஏனென்றால் சுயமரியாதை உள்ள இடத்தில் தேக உணர்வு வர முடியாது. ஆதி முதல் அந்திமம் வரையிலும் இதுவரையிலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விதவிதமான சுயமரியாதை அதாவது சோமானத்தை கொடுத்துள்ளார். இப்போது கூட சோமானங்களை நினைவு செய்தால், ஒவ்வொரு சுயமரியாதையின் மாலையை உருட்டினால் அநேக சோமானங்கள் சொரூபமாகி விடுவீர்கள். சுயமரியாதையின் அன்பில் மூழ்கி விடுவீர்கள். ஆனால் பாப்தாதாவிற்கு இன்று வரையிலும் குழந்தைகளிடம் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை. பாபா கொடுத்ததோ நமக்கு குறையில்லாமல் கொடுத்துருக்கிறாரு. சோமானத்தினுடைய லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த நினைவிலேயே மூழ்கி போயிடுவோம், அந்த அன்பிலேயே மூழ்கி போயிடுவோமா. ஆனால் பாப்தாதாவிற்கு ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் கூட பிடிக்கலை குழந்தைகள்கிட்ட இருக்கிறது. அது என்ன தெரியுமா? குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா சுயமரியாதையில் நிலை பெற விரும்புகின்றேன், ஆனால் அவ்வப்பொழுது நிலை பெறுவது கடினமாகிறது என்று. விரும்புகின்றேன், ஆனால் முயற்சி அதிகம் தேவைப்படுகிறது
எனும்போது சர்வசக்திவான் தந்தை குழந்தைகளின் கடின உழைப்பை பார்க்க முடியவில்லை. அப்பப்போ தான் ஈஸியாக இருக்குது, அப்பப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறோமா. அதை பார்த்து பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் உழைக்கிறது, கடின உழைப்பு உழைக்கிறது எனக்கு பார்க்க முடியலை. ஏனென்றால் அன்பு உள்ள இடத்தில் கடினம் ஏற்படாது, கஷ்டம் இருக்காது. எங்கு கடினமோ அங்கு அன்பு குறைவு இருப்பது என்பதாகும். இன்று அமிர்த வேளையில் பாப்தாதா உள்நாடு வெளிநாடு அனைத்து இடங்களிலும் உள்ள பிராமண குழந்தைகளை பார்க்க சுற்றி வந்தார். அப்போது என்ன பார்த்தார்? சில குழந்தைகள் சுயமரியாதையில் அமர்ந்திருந்தனர். நான் பாப்தாதாவின் மனம் எனும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா என்றும் யோசிக்கின்றனர், சிந்தனையும் செய்கின்றனர், சுயமரியாதையில் நிலை பெற முயற்சியும் செய்கின்றனர். ஆனால் குறை தெரிந்தது. சிந்திக்கின்றனர், ஆனால் சொரூபமாகி அனுபவ மூர்த்தியாகி அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆவதில் குறைவு தென்படுகின்றது. அந்த சொரூபத்தில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம், நினைக்கிறோம். ஆனால் அந்த அனுபவம் செய்கிறதுல குறை இருக்குதான். ஏனென்றால் அத்தாரிட்டி அநேகம் உள்ளது, ஆனால் அனைத்திலும் உயர்ந்தது அனுபவம் எனும் அத்தாரிட்டி ஆகும். சொல்கிறது கேட்குறது இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அனுபவித்து பார்க்குறது தான் மிகப்பெரிய அத்தாரிட்டி அப்படின்றாரு பாபா. இந்த சுயமரியாதையின் அனுபவத்தினை சர்வசக்திவான் இறைவனே ஆல்மைட்டி அத்தாரிட்டியே கொடுத்தது. முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் அனுபவ சொரூபம் ஆவதில்லை. பாப்தாதா பார்க்கின்றார். அமருகின்றனர், சிந்திக்கின்றனர், ஆனால் அனுபவ சொரூபம் ஒரு சிலரே ஆகின்றனர். அனுபவத்தினால் எந்த விதமான தேக அபிமானமும் சிறிதளவும் தன் வசம் ஈர்க்க முடியாது. இவ்வாறு அனுபவம் சொரூபமாவது என்பது செயல் செய்யும் போது கர்மயோகியாகி அனுபவத்தில் மூழ்கிவிடுதல். இதுவே இப்போது அவசியமானது. சொரூபத்தில் நிலை பெறுவது என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் 4 பாடங்களிலும் அனுபவியாவது. ஞானம், யோகம், தாரணை, சேவை அனைத்திலும் அனுபவி ஆக வேண்டும். இதை தான் பாபா விரும்புகிறாரு. அனுபவியை மாயை அசைக்க முடியாது. ஆகவே பாப்தாதா இன்று குழந்தைகள் அனைவரையும் அனுபவ மூர்த்தியாக பார்க்க விரும்புகின்றார். கேட்பதில், சிந்திப்பதில் வேறுபாடு உள்ளது. ஆனால் அனுபவி சொரூபமாவதுதான் சிந்தித்தது போன்ற சுயமரியாதையில் நிலைத்திருந்து அனுபவ சொரூபத்தில் நிலைத்திருப்பது ஆகும். அனுபவிகளை எவரும் அசைத்துவிட முடியாது. எப்படி இருளில் விளக்கின் பட்டன் தட்டியவுடன் இருள் தானாகவே ஓடிவிடுகின்றது? இருளை விரட்ட, இருளை அகற்ற எந்த உழைப்பும் தேவைப்படுவதில்லை. சுவிட்சியை போட்டுனோம்னா அந்த இருள் போயிடுது. அதுக்காக எந்த உழைப்பும் தேவையில்லை, தானாகவே ஓடிடும். அவ்வாறே சுயமரியாதை எனும் இருக்கையில் அனுபவம் எனும் பட்டன் தட்டினால் தேக அபிமானம் என்பது நீங்கிவிடும். விதவிதமான தேக உணர்வு உள்ளது, சுயமரியாதையும் உள்ளது, தேக உணர்வும் உள்ளது. சுயமரியாதைகளை தெரிந்துள்ளீர்கள், ஆனால் முயற்சியும் செய்கின்றீர்கள். அனுபவத்தின் முயற்சி செய்வது, அனுபவி சொரூபம் ஆவது, இவற்றில் வேறுபாடு உண்டு. பாபா சொல்கிறாங்க, அனுபவம் செய்கிறது, அந்த அனுபவத்துக்காக முயற்சி செய்கிறது, அது வேற வேற, வேறுபாடு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்றார் பாபா. தெரிஞ்சுக்கிட்டோம், அது வேற விஷயம். ஆனால் அனுபவ சொரூபமாக ஆகிறது அது வேற விஷயம். ரெண்டத்துலேயுமே வேறுபாடு இருக்குது. எனவே கடும் உழைப்பு தேவைப்படுகின்றது. அனுபவம் இல்லாததுனால கடும் உழைப்பு தேவைப்படுகின்றது. பாப்தாதாவிற்கு பாப்சமான் ஆகக்கூடிய நேரத்தில், லட்சியம் முழுமை பெற வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி கடும் உழைப்பு என்பது நன்றாக இருப்பதில்லை. இப்போ லட்சியத்தை நம்ம அடைஞ்சே தீரணும்,
அடைஞ்சிடணும். அதுக்காக பாப் சமான் ஆகுவதற்கும் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறோம். அது முழுமை பெறணும். ஆனால் இப்படியாப்பட்ட நேரத்தில் உழைச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது பாபாவுக்கு பிடிக்கலை. ஒவ்வொருவரும் நான் கர்மயோகி வாழ்க்கை வாழ்பவனாக இருக்கின்றேனா என்று சோதனை செய்யவும். வாழ்க்கை என்பது இயல்பானது, நீண்ட காலமானது, அவ்வப்போது என்பதெல்லாம் கிடையாது. அத்தகைய அனுபவ சொரூபம் ஆகுங்கள். யோகி வாழ்க்கை எனும் லட்சியம், அனுபவ மூர்த்தி எனும் லட்சியம் இப்பொழுது சம்பன்னமாகிவிட்டதா? இதை நம்ம செக் பண்ணணும். என்னுடைய யோகி வாழ்க்கை, அனுபவ மூர்த்தி எனும் லட்சியம், அனுபவ மூர்த்தி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் லட்சியம் வச்சுருக்கோம். அது சம்பன்னமாகிவிட்டதா, முழுமையாகிவிட்டதா, அதை செக் பண்ணணுன்றார் பாபா. சதா மின்னுகின்ற ஒளியை தானும் அனுபவம் செய்து அந்த சொரூபத்தில் நிலை பெற்று நினைவு சொரூபம் ஆவது. ஆத்ம ஒளி அந்த அனுபவம் செய்து அந்த சொரூபத்திலேயே நிலை பெறுவது தான் நினைவு சொரூபம். சொரூபத்திற்கான முயற்சியில் நினைவின் சொரூபம் என்பதன் பலன், அந்த சொரூபத்தில் நம்ம இருக்கிறோம், ஆத்ம ஒளி அப்படிங்கிற சொரூபத்தில் இருந்து நினைவு சொரூபமாக ஆகிறோம். அதனுடைய பலன் என்னன்னா, எங்கே நினைவின் அனுபவ சொரூபம் இருக்கிறதோ அங்கே சக்தி வாய்ந்த நிலை ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அனுபவம் ஆகும். ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் திருப்திங்கிறது வரும். நான் நல்லா தான் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபெக்ஷனுங்கிறது நமக்குள்ளே வந்துடும். செய்யும் செயல் விதவிதமாயினும் அனுபவ சொரூப நிலை விதவிதமாக அல்ல, ஒரே நிலையாகும். இன்று பாப்தாதா பார்க்கின்றார். கடின உழைப்பு ஏன் செய்ய வேண்டியுள்ளது? அனுபவ சொரூபம் ஆவதில் வரிசை கிரமமாக பார்த்தார். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தைகளின் மீதும் அளவிட முடியாத அன்பு உள்ளது. அன்பானவர் கஷ்டப்படுவதை பார்க்க முடியாது. எந்த பாடத்தில் உழைப்பாயினும் அவ்வப்பொழுது என சொல்ல நேரிட்டாலும் இதற்கு காரணம் அனுபவ சொரூபத்தில் குறைவாக இருக்கிறீர்கள். முயற்சியாளர்கள்தான், ஆனால் சொரூபம் அல்ல. முயற்சி அதுக்கு செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் இன்னும் சொரூபத்தில் நீங்கள் கொண்டு வரலன்றார் பாபா. அந்த குறை தான் நம்மளை இன்னமும் உழைச்சிக்கிட்டே இருக்க வைக்குது. ஒரு நொடியில் 4 பாடத்திலும் தனது சுயமரியாதையின் அனுபவி சொரூபம் அனுபவம் ஆக வேண்டும். 4 சப்ஜெக்ட்லேயும் அனுபவ சொரூபமாக ஆகணும் ஒரு நொடியில். அதை தான் இன்று பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். அங்கே தேக அபிமானம் இல்லாத நிலை வேண்டும். வெளிச்சத்திற்கு முன்னால் இருள் இருக்காது. அகற்ற வேண்டியது இல்லை. இயல்பாகவே எங்கு இருள் இருக்குமோ அங்கு ஒளி குறைவா இல்லையா என்பதெல்லாம் கிடையாது. எனவே மிக பெரிய அத்தாரிட்டி என அனுபவமே சொல்லப்படுகிறது. நீங்கள் சர்க்கரையின் இனிப்பு என்னவென்று அனுபவம் செய்துள்ளீர்கள். அனுபவத்தை 1000 பேர் சேர்ந்து மாற்ற முற்பட்டாலும் மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? சர்க்கரை கசக்கும் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா? அனுபவம் உள்ளவங்க அதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்றார் பாபா. ஆகவே ஞானம், யோகம், தாரணை, சேவை 4 பாடத்திலும் ஏதேனும் ஒன்றில் குறை என்றாலும் கடினம் என்றாலும் அவசியம் அனுபவம் குறைவே என்பதாகும். சேவையில் வெற்றி, தாரணை, சேவை 4 பாடங்களிலும் ஒன்றிலாவது உழைப்பு தேவைப்பட்டால் அவசியம் அனுபவம் குறைவே ஆகும். சேவையில் வெற்றி, தாரணையில் சுபாவ சம்ஸ்கார மாற்றம், யோகத்தில் நிலை பெறுவது, யோகி வாழ்வினை அனுபவம் செய்வதில் ஏதேனும் கடின உழைப்பு அவ்வப்பொழுது இருக்கிறது என சொல்வோமானால் அதன் அர்த்தம் அந்த பாடத்தில் அனுபவ மூர்த்தி ஆகவில்லை என்பதாகும். சேவை செய்கிறோம், அதில் வெற்றி அடையணும், தாரணை சொரூபமாக ஆகணும். யோகத்தில் நிலை பெறுவதுன்னா என்ன அர்த்தம்னா கடினமே நமக்கு இருக்காது யோகா செய்கிறதுல. அப்படி கடினம் அப்பப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாடத்தில் உங்களுக்கு அனுபவங்கிறது
குறைவாக இருக்குது, இன்னும் அனுபவி மூர்த்தி ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம்ன்றார் பாபா. யோகம் இயல்பாக இயற்கையாக இருக்கும். இப்போது கேட்டீர்களா உழைப்பிற்கான காரணம் என்ன என்பதை? உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அனுபவம் எனும் இருக்கையில் அமரும்போது ஏதேனும் வரதான சொரூபத்தில் அனுபவியாகி அனுபவம் செய்யும்போது உழைப்பு தேவைப்படுவது இல்லை, இயல்பாகவே ஆகிவிடுகின்றது. சமயத்திற்கேற்ப அனைத்தும் எதிர்பாராது நடக்கும், சொல்லிவிட்டு வராது. பாபா சொல்கிறாரு, நம்முடைய முயற்சி தொடர்பாக இருக்கணும், இயல்பாகவே இருக்கணும். ஏன்னா நேரம் இப்போ நெருங்கிருச்சு. எல்லாமே எதிர்பார்க்காம தான் நடந்துக்கிட்டு இருக்குது, சொல்லிவிட்டெல்லாம் வரல. இப்போது எப்படி நிலநடுக்கம் ஏற்பட்டது? அப்போ 2010 நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறிது நேரத்திலேயே லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் போய்விட்டார்கள். அவர்களுக்கு தெரியுமா நாளை நான் இருப்போமா இல்லையா என்று? இவ்வாறாக அநேக விபத்துக்கள் பல்வேறு இடங்களில் எதிர்பாராது நடந்த வண்ணமே உள்ளது. இப்போ நம்ம காலத்தில் கொரோனா சமயத்தில் எவ்வளோ பேர் சரீரத்தை விட்டாங்க. அப்போ அதெல்லாம் சொல்லிட்டுலாம் வரல. அந்த நேரத்தில் போன ஆத்மாக்களுக்கு கூட நான் போயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற இல்லை. ஆரம்பமாகி விட்டது. கூட்டம் கூட்டமாக ஒரே நேரத்தில் சீட்டுகள் கிழிப்படுகின்றது. அதாவது கூட்டம் கூட்டமாக ஒரே நேரத்தில் இறந்து விடுவார்கள். அத்தகைய நேரத்தில் நீங்கள் எப்பொழுதும் தயாராக உள்ளீர்களா? அந்த நேரம் வரும்போது நீங்கள் தயாராக இருந்தால் தான் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அப்போது நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டீர்களே. இப்போ தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாபா அப்படின்னு அந்த நேரம் வரும்போது சொல்ல மாட்டேங்க தானே. அந்த அளவுக்கு நீங்கள் எவரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்டுட்ருக்கிறாரு. எவரெடி என்றாலே எந்த ஒரு வரதானமோ சுயமரியாதையோ நினைத்தவுடன் அதன் சொரூபம் ஆவது. இதுதான் எவரெடின்னு அர்த்தம். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ இவ்வளோ நாள் பாபாவால் அடைந்த விஷயங்களை நீங்கள் சமயம் வரும்போது பயன்படுத்துறது தான் எவரெடி. எனவே பாப்தாதா இன்று இந்த விஷயத்தின் மீது கவனத்தை திருப்புகின்றார். எந்த ஒரு வரதானத்தையும் பலன் நிறைந்ததாக சுயமரியாதையின் சொரூபத்தின் அனுபவி ஆக முடியுமா? சோமானத்தினுடைய சொரூபத்தினுடைய அனுபவி ஆக முடியுமா? ஆகியே தீர வேண்டும். முயற்சி செய்கிறேன் என்பதெல்லாம் கிடையாது. அப்படி முயற்சியே செய்தாலும் இப்பொழுதிலிருந்தே நீண்ட கால பயிற்சி செய்தால் தக்க சமயத்தில் உதவி செய்யும். முயற்சி செய்கிறேன்னு அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ இருந்தே கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா நீண்ட கால பயிற்சி செய்தோம்னா அது கூட நமக்கு தக்க சமயத்தில் உதவி செய்யும். முயற்சியாளர் அல்ல, அனுபவி. ஏனென்றால் அனுபவம் எனும் அத்தாரிட்டியை உங்கள் அனைவருக்கும் ஆல்மைட்டி அத்தாரிட்டியே கொடுத்துள்ளார். தேக உணர்வின் அனுபவிகள் நான் இன்னார் என்று தேக உணர்வை நினைவு செய்ய வேண்டியதுள்ளதா என்ன? தேக உணர்வு, அதுக்கு பாபா சொல்கிறாங்க அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி ஆகுங்க. ஏன்னா அந்த அத்தாரிட்டியை யார் கொடுத்துருக்குறாங்கன்னா ஆல்மைட்டி அத்தாரிட்டி. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாபா. என்னென்னா இந்த தேக உணர்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேக உணர்வை நம்ம அடிக்கடி நினைவு செய்யணும் அப்படிங்கிற அந்த முயற்சி செய்ய வேண்டுமா என்ன? தானாகவே தானே இருக்குது, இயல்பாகவே தானே இருக்குது அப்படின்றார் பாபா. உங்களது உடலுக்கு பெயர் கிடைத்துள்ளது. நான் இன்னார் என்ற தேக உணர்வு வந்துவிட்டது. 1000 பேர் ஒன்று சேர்ந்து உங்களை வேறு பெயரில் அழைத்தால் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களா? அதை ஏற்பீர்களா? தனது பெயரை மறப்பீர்களா? அந்த அளவுக்கு தேக உணர்வு ஊறி போயிடுச்சு இல்லையா? பிறந்தவுடன் கிடைத்த பெயர், அந்த தேக உணர்வு எவ்வளவு உறுதியாக இயல்பாக ஆகிவிட்டது. உங்களது பெயர் கொண்டே வேறு ஒருவரை யாரையாவது அழைத்தாலும் பெயரை கேட்ட கணமே நீங்களும் திரும்பி பார்ப்பீர்கள். கவனம் செல்லும் தானே, யாரோ என்னை அழைக்கிறார்கள் என்று. ஆக தேக உணர்வு அந்த அளவிற்கு உறுதியாகி விட்டது. அதே போன்று
ஆத்ம அபிமானி சுயமரியாதை உள்ளவர், ராஜ்ய அதிகாரி என்பது உறுதியாக உள்ளதா? அவ்வளோ பயிற்சி நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா 63 ஜென்மமாக இந்த தேக உணர்வில் இருந்ததுனால அது ஊறி போயிடுச்சு. அது உறுதியாக இருக்குது. இப்போ அப்படி மாற்றணும். என்ன அப்படின்னா, நான் ஆத்மா, அந்த அபிமானத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும். சுயமரியாதை, சுமானம், சுயராஜ்ய அதிகாரிங்கிற நிலை நமக்குள்ளே உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதியாக இருக்கிறதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுதான் நம்ம செய்யக்கூடிய முயற்சி. எனது வாழ்க்கை மாறியது என்பீர்கள். ஆனால் என்ன மாறியது? டோட்டலாக நம்ம மாறிட்டோம் இல்லையா? பிராமணர்கள்னு மாறிட்டோம், சங்கமிகவாசிகள்னு மாறிட்டோம். அப்போ இப்போ என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் உங்களுக்குள்ள? தேக உணர்வை விட்டு சுயமரியாதை, சுயராஜ்ய அதிகாரி ஆனீர்களா? அதைத்தான் செக் பண்ணணும் இப்போ இந்த நேரத்தில். ஞான சொரூபமாக இருக்கின்றேனா என தன்னை சோதனை செய்யுங்கள். அல்லது ஞானம் சொல்லுவது கேட்பதும் அது மட்டுமே உள்ளதா? ஞானம் என்றால் அறிவு. ஞானத்தின் நடைமுறை வடிவம் சக்தி என்பார்கள். ஞானமே சக்தி என்பார்கள். ஆக ஞான சொரூபம் என்றால் எந்த செயல் செய்தாலும் லேசான தன்மை. இதான் பாபா முக்கியமாக சொல்கிறார். ஞான சொரூபமாக இருக்கிறீங்கன்னா எந்த செயல் செய்தாலும் லைட்டாக இருப்பீங்க. ஸ்திதி எப்படி இருக்கும்னா ரொம்ப லேசாக இருக்கும், சக்தியாக இருக்கும், மைட்டாகவும் இருக்குன்றார் பாபா. யதார்த்தமாக இருக்கும். இதையே ஞான சொரூபம் என்று சொல்லப்படும். ஞானம் சொல்லுபவர் அல்ல, ஞானத்தை நடைமுறை சொரூபத்தில் கொண்டு வருபவர்கள் ஞான சொரூபமானவர்கள். இது முதல் ஞான சொரூபத்தை சொல்லிட்டார் பாபா. இப்போ அடுத்து யோக சொரூபம் என்றால் கர்ம இந்திரியங்களை வெற்றி கொள்வது. ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் மீதும் சுயராஜ்ய அதிகாரி ஆவது. இதுதான் யோகம், அதாவது யுக்தி வாழ்க்கை என்பதாகும். இவ்வாறு ஞானம் யோகம் நடைமுறையில் கொண்டு வந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு குணமும் தானாகவே தாரணையாகும். எங்கே யோகம் ஞானம் யோகயுக்த நிலையோ அங்கு குணங்களின் செயல்முறை தானாகவே வந்துவிடும். ஞானம் யோகம் இருக்கிற இடத்துல குணங்களும் வந்துடும் தானாகவே. சேவையும் தானாகவே நடைபெறும். நேரத்திற்கேற்ப எண்ணம் சொல் செயல் தொடர்பில் சேவை இடைவிடாது நடந்து கொண்டே இருக்கும். சம்பந்தம் தொடர்பிலும் சேவை நடைபெறும். இந்த 2 விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டா போதுன்றார் பாபா. என்னென்ன விஷயம்னா, ஞானம் ஞானஸ்வரூபம் ஆகிறது, யோகம் யுக்தியுக்து வாழ்க்கையை அனுபவம் செய்கிறது, சோமானத்தில் இருந்து சுயராஜ்ய அதிகாரி ஆவது. இந்த 2 விஷயங்களில் கவனம் கொடுத்துட்டா போதும். அடுத்தடுத்து நமக்கு குணங்களும் வந்துடும், சேவையும் இடைவிடாது நடந்து கொண்டு இருக்கும். நம்ம சம்பந்தத்தில் வரக்கூடியவர்களுக்கும் அந்த சேவைங்கிறது நடைபெறும். உங்களது பிராமண குடும்பத்திலேயே உங்களது சகோதரன் சகோதரி ஒருவர் மனமுடைந்து உள்ளார், முயற்சியில் சிறிது கவனக்குறைவாக உள்ளார், ஒருவர் சம்ஸ்காரத்திற்கு வசமாகி உள்ளார். அப்படிப்பட்டவருக்கும் தொடர்பில் உள்ள நீங்கள் ஊக்கம் உற்சாகம் கொடுத்தீர்கள், ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள், அன்பு கொடுத்தீர்கள். இதுவும் சேவையில் புண்ணிய கணக்கை சேமிப்பதாகும். பாபா சொல்கிறாங்க, பிறருக்கு ஊக்க உற்சாகம் கொடுப்பதே நம்முடைய கணக்கு அக்கௌண்ட்டில் புண்ணிய கணக்கில் சேமிப்பு ஆகுது. விழுந்தவரை தூக்கி விடுவது புண்ணிய கணக்கில் சேரும். இவ்வாறு தொடர்பில் உள்ளவருக்கு சேவை செய்வது உண்மையான சேவாதாரியின் செயலாகும். சேவை கிடைத்தால் செய்வேன், கொடுத்தால் செய்வேன் என்பதெல்லாம் கிடையாது. மனம் சொல் செயல் தொடர்பால் தானாகவே சேவை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, எப்படிலாம் நம்ம புண்ணிய கணக்கை சேர்க்க முடியும் அதை நம்ம திங்க் பண்ணணும். வெறும் ஞானத்தை சொல்லுவதன் மூலமாக மட்டும் புண்ணிய கணக்கை நம்ம சேர்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிறருக்கு விழுந்தவங்களை எழுப்பி விடுறது கூட ஒரு புண்ணிய கணக்கை சேர்க்குற மாதிரி, ஊக்க உற்சாகம் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து அன்பு கொடுக்கறது கூட சேவையில் புண்ணிய கணக்கை சேமிக்கிற மாதிரி. அதனால் பாபா சொல்கிறாங்க, சேவை கிடைத்தால் செய்வேன், யாராவது கொடுத்தா செய்வேன் அப்படிலாம் இருக்காதீங்க. தொடர்ச்சியாக சேவை உங்கள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கணும். சில சமயம் பாப்தாதா பார்க்கின்றார், தொடர்பில் உள்ள சில குழந்தைகள்
சுபாவ சம்ஸ்காரத்தால் பின்தங்கி இருந்தாலும் பார்த்தும் பார்க்காதவராக இவர் இப்படித்தான், இவர் மாறவே மாட்டார், இவருக்கு சேவை செய்வது வீண் என்று நினைக்கின்றீர்கள். இது சரியா? நாங்கள் இயற்கையையும் மாற்றுபவர்கள் எனும்போது தனது சகோதரனான பிராமண ஆத்மாக்களை, தனது தொடர்பில் உள்ளவர்களை மாற்ற முடியாதா என்ன? இயற்கையே மாற்றுறோம், உலகத்தையே மாற்றுறோன்னு சொல்லும்போது கூட இருக்கிறவங்கள உங்களால் மாற்ற முடியாதா? அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. இவங்க இப்படித்தான், இவங்க மாறவே மாட்டாங்க, என்ன சொன்னாலும் வேஸ்ட்டு தான், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உண்மையான சேவாதாரிகள் ஒருவர் தனது சேவையில் புண்ணிய கணக்கை சேமிப்பதிலேயே சம்பாதிப்பதிலேயே சுப பாவனை வைத்து கொண்டே இருப்பார்கள் அவசியம். இவர் இப்படித்தான், இவர் மாறவே மாட்டார் என்பதெல்லாம் சுப பாவனை அல்ல, சூட்சுமமான வெறுப்பே ஆகும். இருப்பினும் அந்த சகோதரன் சகோதரி மேரா பாபா என்று சொல்லிவிட்டனர் அல்லவா? யார் மீது நீங்கள் சுப பாவனை வைக்காம வெறுப்பு காட்டுறீங்களோ, ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை பாருங்க. அந்த ஆத்மா, அந்த சகோதரன் சகோதரிகள் என்னுடைய பாபான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பார்த்து நீங்கள் அவங்க மேலே சுப பாவனை வைங்க, வெறுப்பு காட்டாதீங்கன்றார் பாபா. ஆக உண்மையான சேவாதாரியானவர் சுப பாவனை வைக்கும் சேவையில் புண்ணியம் சம்பாதிப்பதிலேயே அவசியம் இருப்பார்கள். கீழே விழுந்தவரை தள்ளிவிடாமல் தூக்கிவிட வேண்டும், ஒத்துழைப்பு தர வேண்டும். இவர்களையே உண்மையான சேவாதாரிகள், புண்ணிய ஆத்மாக்கள் என சொல்லப்படுது. ஆக அந்த அளவிற்கு சேவையில் ஊக்கம் உற்சாகம் உள்ளதா என தன்னை சோதனை செய்யுங்கள். அப்போதே அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆவீர்கள். பாப்தாதாவின் விருப்பம் இதுவே, அனுபவி மூர்த்தி ஆகுங்கள், அனுபவத்தில் அத்தாரிட்டியை காரியத்தில் செயல்படுத்துங்கள். 4 பாடங்களிலும் தன்னை அனுபவி சொரூபமாக்கி அனுபவ அத்தாரிட்டியை செயல்படுத்துபவர்கள். குறைகளை அகற்றி நிறைவு செய்வதில் கவனம் கொடுப்பவர்கள். அப்படி யார் செய்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பாபா கை தூக்குங்கன்றார். 4 பாடங்கள்லையும் யார் அனுபவ சொரூபமாக இருக்கிறீங்க, அனுபவத்தினுடைய அத்தாரிட்டியை காரியத்தில் செயல்படுத்துகிறவங்க, குறைகளை நீக்கி நிறைவு பெறக்கூடியவங்க, அப்படி இருந்தீங்கன்னா கை தூக்குங்க அப்படின்றாரு. மனதின் கை உயர்த்துங்கள், மனதினுடைய கையை உயர்த்தணுன்றாரு. இந்த கையை தூக்குறது எல்லாமே சுலபம் எல்லாருக்கும், ஆனால் மனதினுடைய கையை உயர்த்துங்கன்றாரு. ஏனென்றால் பாப்தாதா சிவராத்திரியில் ரிசல்ட்டை பார்ப்பார். இது ஜனவரி மாதம் 30 வந்திருக்கிறாரு. மார்ச் மாதம் சிவராத்திரியில் நான் ரிசல்ட்டை பார்ப்பேன் அப்படின்றாரு. தன் மனதில் பிறரை பற்றிய குறைகள் தன் சுப பாவனையை குறைத்து விடக்கூடாது. மற்றவங்களுடைய குறையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சுப பாவனை கொடுக்க முடியாது. அதை பாபா சொல்கிறாங்க. அவரது சம்ஸ்காரம் பலவீனமானது தான், ஆனால் அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது, உங்களுடைய சுப பாவனையை குறைத்துவிடும். எனவே பிரம்மா பாபாவை பாருங்கள். பிரம்மா பாபா பார்க்காதது கேட்காதது என்ன? பொறுப்பில் இருந்தும் இறுதியில் நல்ல ஆசை, நல்ல விருப்பங்களுடன் 3 வரதானத்தை அறிவுரையாக கொடுத்து சென்றார். பிரம்மா பாபா வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாரு, எவ்வளோ விஷயங்களை கேட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்முடைய விஷயங்கள்லாம் குறைவு தான். அதனால் பிரம்மா பாபாவை பாருங்க. அவர் என்ன சொல்லிட்டு போனார்? 3 வரதானத்தை அறிவுரையாக கொடுத்துட்டு போனார் இல்லையா? நினைவில் உள்ளதா? 3 வார்த்தை நினைவு உள்ளதா? நிராகாரி, நிரகங்காரி, நிர்விகாரி. இந்த நிலையிலேயே அவ்வக்தமானார். அதாவது இந்த பழைய உடலை விட்டு பிரிந்தார். யாருக்குமே கர்ம வினை எனும் உணர்வை தரவில்லை. யாரேனும் கர்ம வினை முடிந்தது என உணர்ந்தீர்களா? என்ன ஆயிற்று? அவ்வக்தமாகிவிட்டார். அவ்வாறே பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஃபரிஸ்தா பவ எனும் வரதானத்தை நடைமுறையில் செய்தே காண்பித்தார். பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள்.
கடைசி நேரம் பிரம்மபாபாவுடைய நேரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தாதிகளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? கடைசி நேரத்தில் யாருக்குமே அந்த கர்ம வினையினுடைய அந்த ஃபீலிங்கை யாருக்கும் அவர் கொடுக்கல. உடனடியாகவே பாபாவுக்கு சமமாக ஆகி பரிஷ்தா ஆகி அந்த வரதானத்தை நடைமுறையில் அவர் செயல்படுத்தினார். அவரை நம்ம பின்பற்றினா போதுன்றார். நீங்கள் மேரா பாபா என்கிறீர்கள். பாபாவும் என்ன சொல்கிறார்? மேரா பச்சா, எனது குழந்தைகளே அப்படி என்று சொல்கிறார். அவ்வாறே சுப பாவனை இறை குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் மீது இருப்பது அவசியமாகும். எப்படி இருந்தாலும் பாபா நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி, நாம் பாபாவை ஏற்றுக்கிட்ட மாதிரி அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரையும் ஏற்றுக்கணும். இதுதான் அவசியம். சுபாவத்தை பாராதீர்கள். சுபாவத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் என்று பாபாவிற்கும் தெரியும். அன்பை குறைத்து விடக்கூடாது, உறவை முறித்து விடக்கூடாது. இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து ஒதுங்கி போயிடக்கூடாது. அவங்களும் பாபாவுடைய குழந்தைகள் தான், அவங்களும் பாபாவனுடைய குடும்பம்தான் நினச்சி சுபபாவனை வைத்து கொண்டே இருக்கணும். செயலின் வெற்றியை குறைத்து விடக்கூடாது. இது சரியல்ல. நமது குடும்பம் அல்லவா? இது யாருடைய குடும்பம்? பிரபு பரிவாரம். நான் இறை குடும்பத்தை சார்ந்தவன். குடும்பம் என்றால் அன்பு. குடும்பத்தில் அன்பு இல்லை என்றால் அது குடும்பமே அல்ல. இந்த பரமாத்மா பரிவாரம் கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது. இவ்வாறு பெரிய குடும்பம் பரமாத்மாவை அன்றி வேறெங்குமே கிடையாது. சோதனை செய்து பாருங்கள். ஏனென்றால் இதுவும் முயற்சியில் தடையாக ஏற்படும். தடைகளற்றவராகும் போதே அனுபவியாகி அனுபவ அதிகாரத்தின் மூலம் அனைவரையும் அனுபவி ஆக்குவீர்கள். நல்லது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து ஆகா குழந்தைகளே ஆகா என மகிழ்ந்து பாடுகின்றார். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் தந்தை உள்ளார். தந்தையின் உள்ளத்திலும் ஒவ்வொரு குழந்தைகளும் உள்ளனர். இங்கே மதுபனில் இவ்வளவு பெரிய பரிவாரத்தை பார்த்து ஆகா என்று மதுபன் நிவாசிகளும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர். அனைவரின் புகலிடமும் மதுபனே. எனவே மதுபனிற்கு ஓடோடி வந்து விடுகின்றனர். இப்போது பாபாவின் ஆசையை விரைவாக பூர்த்தி செய்ய வேண்டும். 4 பாடங்களிலும் அனுபவ சொரூபமாகியே தீர வேண்டும். பாப்தாதா உள்நாடு வெளிநாடு அனைத்து இடங்களிலும் அமர்ந்துள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த அறிவியல் சாதனம் இப்போதே முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறது. எங்கே இருந்தாலும் பாபா பார்க்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் வந்துருச்சு. அந்த அறிவியல் சாதனம் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்குது. உலகில் புத்தம் புதிய கண்டுபிடிப்புகள் யாவுமே உங்களுக்கு பயன் உள்ள வகையில் நல்ல நல்ல சாதனங்கள் உருவாகி இருக்கின்றன. தொலைவில் இருந்தாலும் அருகில் உள்ளீர்கள். எனவே இத்தகைய சாதனைகளை படைத்த விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள். பாபா விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறாரு. நல்லது. உள்நாடு வெளிநாடு அனைத்து இடங்களிலும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் உளமார்ந்த அன்பு நினைவுகள் மற்றும் விசேஷமான குழந்தைகளுக்கு நமஸ்காரங்கள். வரதானம். ஞான வெளிச்சத்தால் முயற்சிக்கான பாதையை சுலபமாகவும் தெளிவாகவும் அமைத்து கொண்டு ஃபரிஸ்தா ரூபம் ஆகுங்கள். ஃபரிஸ்தாவின் வாழ்க்கையில் ஒளியும் சக்தியும் தெளிவாக தென்படும். ஆனால் ஒளியும் சக்தியும் நடைமுறை சொரூபமாக வேண்டுமென்றால் சிந்தனை சக்தியும் பொறுமை சக்தியும் தேவைப்படுகிறது. மனதிற்காக சிந்தனை சக்தி, வார்த்தைக்காக பொறுமை சக்தியை கையாண்டால் உங்களது சொல்லும் செயலும் விரும்பியபடியே செயல்படும். இந்த 2 சக்திகளும் ஒருவரிடம் இருந்தால் முயற்சிக்கான வழி சுலபமாகவும் தெளிவாகவும் அமையும். ஸ்லோகன். வீண் வார்த்தை பேசுவது என்றால் அநேகரை தொந்தரவு செய்வது என்பதாகும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை
அனுபவம் செய்யுங்கள். குழந்தைகளான நீங்கள் மாஸ்டர் இயற்கையின் அதிபதிகள். இந்த இயற்கையின் விளையாட்டை பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருங்கள். இயற்கை ஆரவாரம் செய்தாலும் அழகான விளையாட்டை காண்பித்தாலும் இரண்டிலும் இயற்கையின் அதிபதியானவர்கள் பார்வையாளராக விளையாட்டை காண்பார்கள். என்ன நடந்தாலும், கஷ்டம் வந்தாலும் சரி, மகிழ்ச்சி வந்தாலும் சரி, அழகாக இருந்தாலும் சரி, இல்லை ஆரவாரம் செய்தாலும் சரி, இவள் இயற்கைக்கு அதிபதியானவர்கள், அது ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. விளையாட்டில் ஆனந்தம்தான் அடைவார்கள், பயப்பட மாட்டார்கள். எனவே பாப்தாதா தபஸ்யா மூலமாக சாட்சியாளர் எனும் ஆசனத்தில் உறுதியாக இருப்பதற்கான முக்கிய பயிற்சியை செய்ய வைக்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. எத்தனை இன்பம் நாமம், எத்தனை சக்தி உன் ரூபம், எத்தனை இன்பம் நாமம், எத்தனை சக்தி உன் ரூபம், எத்தனை சாந்தி உன் இல்லம், எத்தனை அன்பு சதாசிவா, எத்தனை சாந்தி உன் இல்லம், எத்தனை அன்பு சதாசிவா. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. எதை மறந்தாலும் இவ்வுலகில் உன்னை மறவாதே என் மனமே, எதை மறந்தாலும் இவ்வுலகில் உன்னை மறவாதே என் மனமே. நான் அடைந்தேன் அந்த பாக்கியத்தை நாளெல்லாம் பாடி மகிழ்வோமே, நான் அடைந்தேன் அந்த பாக்கியத்தை நாளெல்லாம் பாடி மகிழ்வோமே. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. அலைப்பாயும் எந்தன் மனதிற்கே ஆறுதல் அளித்தாய் சதாசிவனே, அலைப்பாயும் எந்தன் மனதிற்கே ஆறுதல் அளித்தாய் சதாசிவனே. சத்தியம் சிவம் சுந்தரமாய் சகலருக்கும் சக்தி அளித்திடும் சிவனே, சத்தியம் சிவம் சுந்தரமாய் சகலருக்கும் சக்தி அளித்திடும் சிவனே. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. ஜோதிர்பிந்து சதாசிவா, ஆத்ம ஜோதியை உணர்த்தினாய், ஜோதிர்பிந்து சதாசிவா, ஆத்ம ஜோதியை உணர்த்தினாய்.
சிவா ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதா சிவா சிவ ஜெயந்தி தினம் சதா சிவா சிவ தரிசனத்தை அளித்தீட்டாய் சிவ ஜெயந்தி தினம் சதா சிவா சிவ தரிசனத்தை அளித்தீட்டாய் இருளை